ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் சந்தோஷம், சோகம், கோபம், பொறாமைன்னு எல்லா வகையான உணர்வுகளும் இருக்கும். எல்லாரோட வாழ்க்கைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். நாம அதை எப்படி எதிர்கொள்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையும். இந்த அடிப்படையில தான் இந்த படமும் இருக்கு. நேரக்கூடாத இழப்பு, அடையக்கூடாத துயரம், எந்த அளவுக்கு அவங்க அதில் பாதிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப விறுவிறுப்பாக எதிர்பாராத பல திருப்பு முனைகளோட நமக்கு சொன்ன ஒரு கதை தான் 2023 ரிலீஸ் ஆன லிட்டில் போன் லோட்ஜ். சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் மைசிங்கிற பொண்ணு அவளோட அம்மா அப்பா கூட வளர்ந்து வந்துட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. ஸோ அவளே கேக்க ரெடி பண்ணி அவளோட அப்பா கிட்ட கொண்டு வந்து ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு விஷ் பண்றா. பட் அவளோட அப்பாவால நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, பேரலைஸ் ஆயிட்டாரு. ஸோ எப்பவும் வீல் சேர்லயே தான் இருப்பாரு. இப்போ பொண்ணும் ஒய்ஃபும் சேர்ந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்றாங்க. ஒய்ஃப் ஒரு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்றா. அத பொண்ணு ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல சில வெப்பன்ஸும் கத்தியும் இருக்கு. இந்த வெப்பனை ரெடி பண்ணது அவளோட அம்மா ரோஸ் தான். அதுல இருக்கிற கைப்பிடிய எலும்பால செஞ்சிருக்கா. இத மைசியோட அப்பாவும் நோட் பண்றாரு. பட் அப்படி பார்த்தும் என்ன பண்ண, அவரால் தான் பேச முடியாதுல்ல. அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு அவரால் கேட்க முடியாது. இப்ப ரோஸ் ஹஸ்பண்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறா. அத போட்டதும் அவருக்கு ஊட்டி விடுற கேக்க சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவ ஊட்டி விட்டுட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இந்த டைம்ல யாரா கதவை தட்டுறா அப்படின்னு மைசியும் ரோஸும் பயந்துகிட்டே கதவு கிட்ட போறாங்க. அப்போ மறுபடியும் பயங்கர சத்தமா கதவை தட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை தட்டுற சத்தம் நிக்குது. பட் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வெளியே இருந்து யாரோ கத்துற சத்தம் கேக்குது. யாரா இந்த நேரத்துலன்னு ரோஸ் ஹோல் வழியா வெளியே பார்க்கும்போது ஒரு பையன் கதவு கிட்ட நின்னுகிட்டு இருக்கான். ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறான். என்னோட அண்ணனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, சோ ப்ளீஸ் காப்பாத்துங்க, கதவை திறங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். ரோஸ் ஃபர்ஸ்ட் பயந்தாலும் அவன் ரொம்ப கெஞ்சுறதுனால அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு வர சொல்றா. பார்த்தா அவனோட வயித்துல ஒரு ராட் குத்தி இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், சோ இருட்டானதால ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டோம். பட் எப்படி என்னோட பிரதர் வயித்துல இந்த ராட் வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். என்னோட அண்ணன் பேரு ஜாக், எப்படியாவது என்னோட அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறான். அதனால இப்போ ரோஸ் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அவனோட வயித்துல இருக்க ராடை ரிமூவ் பண்றா. அதுக்கப்புறம் அவனோட காயத்துல தையல் போடுறா. இவ ஒன்னும் நர்ஸ் இல்ல, ஆனா அவ போட்டிருக்க தையலை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க போட்ட மாதிரி பக்கா கிளீனா இருக்கு. இப்போ அடுத்த சீன்ல ரோஸ் ஜாக்கோட பிரதருக்கு சாப்பாடு தரா. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ரோஸ் அவன் கிட்ட, நீங்க எங்க இருந்து வரீங்க, இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறா. அதுக்கு அவன் தயங்கி தயங்கி ஏதேதோ சொல்லி வளர்றான். இவன் இப்படி பேசுறத வச்சு இவன் பொய் தான் சொல்றான் அப்படின்னு ரோஸ் கண்டுபிடிச்சிட்டா. ஆனாலும் இவ இன்னும் கொஸ்டின் கேக்குறத நிப்பாட்டல. இப்படி இவ பேசிக்கிட்டு இருக்கும் போது மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச ஜாக் அங்க வந்துடுறான். வந்தவன் ரோஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என்னோட உயிரை கரெக்டான சமயத்துல காப்பாத்தின உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரோஸ், பரவாயில்ல, நீங்க ரொம்ப மோசமான நிலைமையில வந்தீங்க, அதான் ஹெல்ப் பண்ண. உங்க பிரதர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டேன், பட் அவன் கிட்ட இருந்து சரியான பதில் வரல. நான் ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்றான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜாக், அவன் ஒரு வெகுளியான பையன், குழந்தைத்தனமா தான் இருப்பான், பேசுவான், அதான் இப்படி பேசியிருக்கான் அப்படின்னு சொல்றான். அதனால நானும் அவன் கிட்ட சின்ன பிள்ளைங்க கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதும் ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு பார்த்தா இவனுங்க திருடங்க போல எங்கேயோ கொள்ள அடிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டே கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வர வழியிலேயே கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு காரை அங்கேயே விட்டுட்டு ரோஸோட வீட்டுக்கு ஹெல்ப் கேட்டு வந்திருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா, அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்த பணத்தை ஒரு பேக்ல வச்சிருக்காங்க. அந்த பேக்கை கார்லயே விட்டுட்டு வந்துட்டாங்க. சோ அதை இப்போ எடுக்கணும் அப்படின்னு ஜாக் பேசிட்டு இருக்கான். பட் ஆக்சிடென்ட் ஆன இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. ஜாக் இருக்கிற சிச்சுவேஷன்ல அங்க போகணும் அப்படின்னா ஒரு கார் தேவைப்படுது. அதனால ரோஸோட காரை வாங்க இந்த பிரதர்ஸ் ஒரு பிளான போடுறாங்க. சடனா இப்போ இந்த பையன் கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டு ரோஸும் அவளோட பொண்ணும் அங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜாக், இவனுக்கு பிடிச்ச ஒரு பொருளை கார்லயே விட்டுட்டு வந்துட்டோம், அதை இப்போ வேணும்னு கேக்குறான். அதனால நான் இப்போ அதை போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இப்படி சொன்னதும் அவன் அமைதியாயிடுறான். இப்போ ஜாக் ரோஸ் கிட்ட, உங்க காரை கொடுங்க, நான் போய் என்னோட காரை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரோஸ், பிரதர் கிட்ட போய், இங்க பாரு, ரொம்ப பிடிவாதம் பிடிக்காத, அது உனக்கு கிடைக்கும், கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றான். இத கேட்டு பிரதரும் அமைதியா இருக்கான். இப்போ ரோஸ் ஜாக் கிட்ட என்ன சொல்றானா, இவன் இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியல, சோ நானும் அவன் கூட வரேன், நம்ம போய் அதை எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றான். பட் போறதுக்கு முன்னாடி ரோஸ் மைசி கிட்ட,
நீயும் பிரதரும் மட்டும் தான் தனியா இருக்கீங்க, சோ அவங்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்காத அப்படின்னு சொல்றா. அதுக்கு பொண்ணு, ஆமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ரோஸும் ஜாக்கும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க ஃபேமிலிய பத்தி பேச ஆரம்பிக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது ரோஸ் ரொம்ப சோகமாகறா. என்னாச்சுன்னு ஜாக் கேட்க, எனக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் ரொம்ப போல்டா இருப்பான், ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவன் செத்து போயிட்டான், அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் மைசியை காமிக்கிறாங்க. ஜாக் பிரதரோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறா. ஏன்னா இன்னைக்குதான் அவ வேற ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் டைம் பேச போறா. இவ்வளவு நாள் அம்மா அப்பா கூட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. ஏன் அப்படின்னா இந்த ரோஸ் தான் யார்கிட்டையும் பேசவும் பழகவும் விடல, ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்கா. எப்பவும் மைசி கூடவே இருப்பா. இப்போ அம்மாவும் வீட்டுல இல்லையே, சோ ஜாக் பிரதரோட பேச ஸ்டார்ட் பண்றா. இந்த பக்கம் ஜாக்கும் ரோஸும் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஜாக் வேகமா போய் பணப்பையை எடுத்துட்டு வந்து ரோஸோட கார்ல உட்காந்துட்டான். அதே சமயம் கார்ல ஒரு டெட் பாடி இருக்கு. ஜாக்குக்கு அதை பத்தி தெரியும். சோ ரோஸுக்கு தெரியாம மறைச்சிடலாம் அப்படின்னு பாக்குறான். பட் ரோஸ் டெட் பாடிய பாத்துட்டா. உடனே கார்ல வந்து, யார் அது, நீதான் கொலை பண்ணியா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு விடாம கொஸ்டின் கேட்க, ஜாக் கடுப்பாகி டக்குன்னு கன் எடுத்து ரோஸை பார்த்து நீட்டி, ஒழுங்கா அமைதியா உட்காரு, சும்மா தொணன்னு பேசி என்ன கோவப்படுத்தாத, காரை ஸ்டார்ட் பண்ணு, பப்ளிக் டெலிபோன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, ரோஸும் வேற வழி இல்லாம பப்ளிக் டெலிபோன் பக்கத்துல போய் நிப்பாட்டுறா. மழை வேற செம்மையா பெய்யுது. ஜாக் காரை விட்டு இறங்கி போய் அவனோட பாஸுக்கு கால் பண்றான். பாஸ் கால் அட்டன் பண்ணதும் பணப்பைய பத்தியும் அவனோட பையனை பத்தியும் கேக்குறான். அப்படின்னா அந்த கார்ல இருந்த டெட் பாடி பாஸோட பையன் போல. ஆனா இந்த ஜாக் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க பயப்பட வேணாம், பணப்பையும் உங்க பையனும் பத்திரமா என் கூட தான் சேஃபா இருக்காங்க, சீக்கிரமா பணப்பைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் மைசியும் ஜாக்கோட பிரதரும் ரேடியோல நியூஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல 2 பிரதர்ஸ் கொள்ள அடிச்சுட்டு பணத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல, ஜாக்கும் ஜாக்கோட பிரதரும் தான். சோ இதை கேட்ட டென்ஷனான ஜாக்கோட பிரதர் ரேடியோவை தூக்கி போட்டு உடைச்சிட்டான். இதை பார்த்து மைசி பயப்பட, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜாக்கும் ரோஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கண்ணை காட்டி ரோஸ் ஃபேமிலியை மிரட்டிட்டு இருக்கான். அப்போ போலீஸ் ஆபீசர் ரோஸோட வீட்டுக்கு வராரு. அவரு ஜாக்கையும் பிரதரையும் தேடி வந்திருக்காரு. சோ ரோஸ் உடனே போலீஸ் கண்ணுல மாட்டாத மாதிரி அவங்கள ஒளிச்சு வைக்கிறா. அதுக்கப்புறம் கதவை திறந்து போலீஸா உள்ள வர சொல்றா. அவரு வந்து பிரதர்ஸ பத்தி விசாரிக்கிறாரு. யாராச்சும் வந்தா இன்ஃபார்ம் பண்ண சொல்றாரு. ரோஸ், ஓகே சார், சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வந்தா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வெளியே மழை பெய்யுது, ஒரு கப் காஃபி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்ல ரோஸும் காஃபி போட போயிடுறா. அப்போ போலீஸ்காரன் வீட்டுல இருக்கிற போட்டோஸ பாக்குறான். அதுல மைசியோட போட்டோவை பார்க்கும்போது இவனுக்கு வேற ஒரு கேஸ் பத்தி ஞாபகம் வருது. மைசியோட அம்மா ஒரு நாள் சடனா காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸை விசாரிக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல, யார பத்தியும் எந்த தகவலும் தெரியல. இப்போ மைசியோட போட்டோவை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறான். நீங்க இங்கதான் இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, மைசிய பார்த்து உங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்க, ரோஸ், நான் தான் அவ அம்மா அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாத, நான் மைசியோட அம்மாவை பார்த்திருக்கேன், நீ யாரு, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது சடனா ஜாக் அங்க வந்து ரோஸ் கிட்ட போலீஸை ஷூட் பண்ண சொல்றான். அப்போ போலீஸும் ஜாக்கும் மாறி மாறி சண்டை போட்டுக்க ரோஸ் வந்து ஆபீசரை ஷூட் பண்ணிடுறா. இவங்க இப்படி சண்டை போடுற சமயத்துல ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியாக ஆரம்பிக்குது, பேச ட்ரை பண்றா. பட் இத ரோஸ் பார்த்துட்டு உடனே இன்ஜெக்ஷனை கொண்டு வந்து ஹஸ்பண்டோட கழுத்துல போட்டு விட்டுறா. சோ மறுபடியும் அன்கான்சியஸ் ஆகிடுறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோஸ் நார்மலா இல்ல, அவளோட லைஃப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல, அதான் இப்படி இருக்கா அப்படின்னு தெரியுது. பட் இதெல்லாம் பார்த்தா மைசி ரொம்ப பயப்படுறா. இத பார்த்த ரோஸ், பயப்படாத, அம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஆபீசரோட பாடியை கொண்டு போய் காட்டுல புதைச்சிட்டு அவரோட கார் கண்ணாடியை ஷூட் பண்றா. பாக்குறவங்க ஷூட் அவுட் நடந்திருக்கு, அதனாலதான் ஆபீசர் செத்து போயிட்டான்னு நினைப்பாங்கன்னு இந்த மாதிரி பண்றா. அடுத்த சீன்ல ஜாக்கும் பிரதரும் ரோஸோட வீட்டுல ஒரு பேஸ்மெண்ட பாக்குறாங்க. அது வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. பட் பணப்பையன் வீட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு ஜாக்குக்கு ஞாபகம் வர, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜாக் சொல்ல, அதுக்கு பிரதர், பணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நாம இங்க இருந்து உயிரோட போனா போதும் அப்படின்னு சொல்ல, அட ஒரு 2 நிமிஷம் இருறா, நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போறான். பட் அவன் இப்போ ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள வந்திருக்கான். பார்த்தா அங்க ஒரு லேடி ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. அவளோட முகம் பார்க்கவே பயமா இருக்கு, கை காலெல்லாம் கட் பண்ண நிலைமையில இருக்க. இங்கதான் இப்ப எல்லா உண்மையும் ஜாக்குக்கு தெரிய வருது. இந்த லேடி தான் மைசியோட ஒரிஜினல் அம்மா. ரோஸ் தான் இவளை கடத்தி பேஸ்மெண்ட்லயே அடைச்சு வச்சிருக்கா. பணப்பையன் எடுக்க போகும்போது ஜாக் கிட்ட ரோஸ் சொன்னால அவளோட பையன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா,
இந்த லேடியோட கார்ல அடிபட்டு தான் ரோஸோட பையன் செத்துருக்கான். பட் இத வேணும்னு அவங்க பண்ணல. பட் ரோஸால பையன் செத்ததை ஏத்துக்க முடியல. ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருக்கா. சோ இவங்க ஃபேமிலிய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கா. ஹஸ்பண்டுக்கு சில மெடிசனை கொடுத்து பேரலைஸ் பண்ணிருக்கா. அந்த மருந்தோட எஃபெக்டால அவரால பேசவும் நடக்கவும் முடியல. அந்த டைம்ல மைசி ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால அவளால இத புரிஞ்சுக்க முடியல. ரோஸ் அவளை கன்ஃபியூஸ் பண்ணி நான் தான் அவனோட அம்மா அப்படின்னு சொல்லிருக்கா. அப்போ மைசியும் அதை நம்பிட்டா. அதுக்கப்புறம் மைசியோட உண்மையான அம்மாவை பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சு அவங்களோட கையையும் காலையும் கட் பண்ணிருக்கா. வீட்டுல எல்லா இடத்துலயும் கேமராவை பிக்ஸ் பண்ணி நடக்கிற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. இப்படிதான் ரோஸ் இந்த ஃபேமிலிய அவளோட ஃபேமிலியா மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கா. பட் இது மட்டும் இல்ல, ரோஸ் ரொம்ப டேஞ்சர் ஆனவளா இருக்கா. ஆரம்பத்துல கூட அவங்க அப்பாக்கு ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிருப்பாங்களே, அதோட கைப்பிடி கூட எலும்பால செய்யப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த எலும்பு வேற யாரோடதும் இல்ல, அது மைசியோட அம்மாவோட தான். இது எல்லாத்தையும் பார்த்த ஜாக் ரொம்ப சோகமாகறான். அவங்களோட நிலைமைய பார்த்து பரிதாபப்படுறான். சோ இப்போ ஜாக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றான். அவங்க கிட்ட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க எனக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா என்ன கொன்னுரு, எனக்கு இந்த வழியில இருந்து விடுதலை கொடு, என்னால இதை தாங்கிக்க முடியல, இதுக்கு மேல என்னோட வாழ்க்கையில எந்த நோக்கமும் இல்ல, அதுவும் இல்லாம ரோஸ் பண்றத என்னால பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஜாக்கும் அவங்களோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவனோட அம்மாவையும் அவன் ரொம்ப மிஸ் பண்றதால அத மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு கல்லை எடுத்து அவங்க இதயத்துல போட்டு கொண்டுறான். அதுக்கப்புறம் பணப்பை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு வரான். அப்போ மைசி அங்க வரத பார்த்து அவளை பிடிச்சு இன்னொரு ரூம்க்கு கூட்டிட்டு வந்து ரோஸ் உன்னோட உண்மையான அம்மா இல்ல அப்படின்னு அவனை பத்த எல்லா விஷயத்தையும் ப்ரூஃபோட காட்டுறான். இதை எல்லாத்தையும் பார்த்த மைசிக்கு ரோஸ் அவளோட அம்மா இல்ல அப்படின்னு புரியுது. அதனால ரொம்ப சோகமாகறா. எனக்கும் சில சமயம் அப்படிதான் தோணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா யாரோடையும் பேசவும் பழகவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். சோ இப்போ ஜாக் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னையும் உன்னோட அப்பாவையும் ரோஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறேன், நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு கார்ல போய் உட்காரு, நான் என்னோட பிரதரை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஜாக் அவனோட தம்பியை தேடி போறான். ஆனா அவனை நிக்க சொன்ன இடத்துல போய் பார்த்தா அவனை அங்க காணோம். ஜாக் ரொம்ப சோகமாகறான். எங்கடா போயிட்டான் அப்படின்னு பார்த்தா அவன் ரோஸோட இருக்கான். ஜாக்குக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ரோஸுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ ஜாக் பிரதரோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி நீ பார்க்க என்னோட பையன் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லி இன்னையில இருந்து நான் தான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லி அவனையும் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருக்கா. இப்போ அங்க வர ஜாக்க ரோஸ் ஷூட் பண்ணிடுறா. இதனால ஜாக்குக்கு காயம் ஏற்படுது. அப்போ மைசி அங்க வந்து ஜாக்க காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வந்துடுறா. அதே சமயம் ஜாக்கோட பாஸும் அங்க வந்துடுறான். இங்க என்ன நடக்குதுன்னு என்னோட பையனும் பணமும் எங்கன்னு கேட்க ஜாக் நடந்த எல்லாத்தையும் ரோஸ் கிட்ட மாட்டிக்கிட்டதையும் சொல்றான். இப்போ உங்க பையனும் பணமும் ரோஸ் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி கத்தறான். நான் வர வழியிலேயே காரையும் கார்ல செத்து கிடக்கிற என்னோட பையனையும் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். உன்னோட பிரதரை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். அப்ப அங்க கன்னோட வந்த ரோஸ பார்த்து பாஸும் கண்ணை நீட்டி அவனை ஏன் கூட அனுப்பு, இல்லனா ஜாக்க கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி அவனை ஷூட் பண்ண உடனே ஜாக் கத்தியை எடுத்து பாஸோட கால்லையே குத்த இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல ரோஸ் பாஸ ஷூட் பண்ணிடுறா. அதே சமயம் பாஸ் கூட வந்தவன் ரோஸுக்கு பின்னாடி போய் ரோஸ சுட போக அவனுக்கு பின்னாடி வந்த ஜாக்கோட பிரதர் கத்திய வச்சு அவனை குத்தி கொன்னுறான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு ரோஸும் ஜாக்கோட பிரதரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மெய்சி அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. ஜாக்கையும் அவங்க கண்டுக்கல. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. மெய்சி அவளோட அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்ப கொஞ்சம் சரியாயிட்டாரு. போலீஸ் ஆபீசரும் ரோஸ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா ரோஸ பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஃப்ரெண்டையும் கொன்னுட்டு நிறைய பேரை கொன்னிருக்கா அப்படின்னு. இப்போ ரோஸ காமிக்கிறாங்க. அவ ஜாக் பிரதரோட ஹாப்பியா இருக்கா. பிரதரும் ஜாக்க மறந்துட்டு ரோஸ அம்மாவா ஏத்துக்கிட்டு ஹாப்பியா இருக்கா. ஆனா இப்போ ஒரு பெயின்ஃபுல்லான சீனை காமிக்கிறாங்க. ரோஸ் அங்க இருந்த ஒரு கேமராவை பார்த்து வித்தியாசமா சிரிக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, ஜாக்கும் இருக்கான். எப்படியும் மைசியோட குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்களோட அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூடயும் அவளோட பொண்ணு கூடயும் சந்தோஷமா இருக்கிறத தூங்க கூட விடாம கேமரா மூலமா பார்க்க வச்சாலோ அதே வழிய இப்போ ஜாக்குக்கும் இவ கொடுத்துக்கிட்டு இருக்கா. மைசியோட அம்மா அனுபவிச்ச அதே வழிய இப்போ ஜாக்கும் அனுபவிக்கிறான். ரோஸ் ஜாக்க பார்த்து உன்னோட பிரதர் இனிமே என்னோட பையன் அப்படின்னு சொல்றான். இத பார்த்த ஜாக் ரொம்ப சோகமாக்குறான். நான் பண்ண பாவம் இப்ப எனக்கே வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றான். எனக்கு எப்போ சாவு வரும், என்னால இந்த பெயினை அனுபவிக்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. எதிர்பாராத ஒரு இழப்பு ஒருத்தவங்களை இந்த அளவுக்கு சைக்கோவா மாத்திருக்கு. தான் தெரியாம பண்ண தப்புக்காக ஒருத்தவங்க எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான எதிர்பாராத இழப்புகள் வந்து என்னதான் அவங்களுடைய இழப்பை நம்மளால ஈடு செய்ய முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய பிரிவை நம்மளால தாங்கிக்க முடியல அப்படின்னாலும் அவங்களுடைய நினைவை உங்களுடைய புன்னகையில தேடுங்க. நிச்சயமா
அவங்க உங்க கூடவே தான் இருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from Kavya and thanks for watching.